ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது OnePlus 11R ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோம். அது செட்டிங்ஸ்லாம் உள்ளே எப்படி இருக்குது, அது பேட்டரிலாம் எப்படி சேவ் பண்ணலான்ற மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்த வால்பேப்பர் ஸ்டைல், ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன், டிஸ்பிளே பிரைட்னஸ் யூஸ்வலாக மற்ற மொபைலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த கனெக்ஷன் ஷேரிங் உள்ளே போனீங்கன்னா அதில் ஜஸ்ட்டு என்னென்ன கனெக்ஷன்ஸ் இதில் இருக்குதுன்னு காட்டும். இந்த VPN, NFC, மல்டி ஸ்க்ரீனு. ஸோ இதெல்லாம் இது நமக்கு பெருசாக ஒன்றும் டே டு டே யூசேஜ் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த வால்பேப்பர் ஸ்டைல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி நிறைய இருக்கும். இது வந்து டிஃபால்ட் வால்பேப்பரே வச்சுக்கலாம். ஏன்னா மற்றது எல்லாமே கொஞ்சம் வந்து சைஸ் அதிகமாக இருக்குது, பேட்ரி ட்ரைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து டிஃபால்ட்டே விட்டுட்டேன் அப்படியே. ஸோ உங்களுக்கு வேணும்னா அது மற்றது கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் இன்டெப்த்தாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, குயிக் செட்டிங்ஸுன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன். இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் என்னென்ன கலர் வேணுன்றதை ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணுது. நான் டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த லைட் ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், ஃபிஷ்ன்ற மாதிரி. மேபி அதை நீங்கள் வச்சுக்கலாம். இது எட்ஜ் கலர், அந்த ஃபோனோட அவுட்லைன் என்ன கலர் வேணும், அதை நம்ம வேணுன்றதை இந்த ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் மோடு, ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட்டு, குளோபல் சர்ச், ஷோ சர்ச் இன் லோயர் பார்ட் ஆஃப் இது. ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக யூசேஜ் இல்லை. டிஃபால்ட்டாக அது எல்லாமே ஆனில் இருக்குது, சிலது மட்டும் அதை அப்படியே விட்டுடலாம். இந்த பேக்கெட் மிஸ்டேக் ப்ரிவென்ஷன் மட்டும் நான் ஆஃபில் வச்சிட்டேன். ஏன்னா அது ஆனில் இருந்தால் பேக்கெட்டில் வைக்கிறப்போ தேவையில்லாமல் நமக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது எப்பவுமே ஆஃபில் வச்சுருங்க. சவுண்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிங்டோன் வச்சுன்னு சூஸ் பண்ணிடலாம். இதில் வந்து அலாரம்மு, ஒர்க் ஃபோன் ரிங்டோனு, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ரிங்டோன் இருக்குது. நம்ம ஒர்க் ரிலேட்டட் ஆப்பு அண்டு பர்சனல் ஆப்பு, அதை நம்ம என்ன வேணும் சூஸ் பண்ணிடலாம். இதில் டால்பி அட்மாஸ் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்குது. அது வந்து எப்பவுமே ஆனில் வச்சுருங்க. அதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸ்மார்ட்டு மூவி, மியூசிக்குன்ற மாதிரி. அது நான் மூவி சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மூவி சூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டால்பி அட்மாஸு எஃபெக்டில் நம்மளோட இது இருக்கும், சவுண்ட் எல்லாமே. ஆப்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வேணுன்றது மட்டும் ஆனில் வச்சுங்க, நோட்டிஃபிகேஷன் மற்றது எல்லாமே ஆஃபில் வச்சுங்க. அப்போ தான் பேட்ரி வந்து சீக்கிரம் ட்ரைன் ஆகாது. இல்லைனா தேவையில்லாமல் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துகிட்டே இருக்கும், ஃபேஸ்புக், யூடியூப்னு. அதெல்லாம் வந்து ஆஃபில் வச்சுருங்க. முக்கியமான சிலது மட்டும் ஆனில் வச்சுருங்க. செக்யூரிட்டியில் ஆப் க்ளோனர் டிஃபால்ட் ஆப் டேபிள் ஆப்ஸ் இருக்கும். ஆப் க்ளோனர்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு அப்படியே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் இந்த மொபைலில். அது ஆப் லாக் இருக்குது. ஆப் லாக் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, இது வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறது டிவைஸ், எதனா வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கா, அது வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணோன்னா அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது மொபைல்ன்ற மாதிரி ஜஸ்ட்டு நமக்கு ஒரு இண்டிகேட் பண்ணோம். அப்படி எதனா வந்து வைரஸ் வந்தால் அதுவே வந்து ஷோ பண்ணோம், அதை நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் இந்த மொபைலில். இது முன்னாடி டிவைஸ் ஃபைன் பண்ண முடியும். அந்த லொக்கேஷன் எப்போவுமே ஆனில் இருந்தோம், ஆஃபில் இருந்தால் அதை ஃபைன் பண்ணாது.
இந்த பேட்ரி யூசேஜ் காட்டும் இதில். அதை செட்டிங்ஸ் உள்ள இந்த பேட்டரியில் போனீங்கன்னா அதில் வந்து பேட்ரி எவ்வளோ நேரம் யூஸ் ஆகிருக்கு, என்னென்ன ஆப் யூஸ் ஆகிருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து தேவையில்லாத ஆப் வந்து நம்ம பேட்டரியை ட்ரைன் பண்ணால் அது ஜஸ்ட்டு நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். அதுவே நமக்கு வந்து ஹைலைட் பண்ணோம், இதெல்லாம் வந்து பேட்ரி ரொம்ப ட்ரைன் பண்ணுன்னு. ஸோ அதை நம்ம டிக் பண்ணிவிட்டு சேவ் பவர் கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். நம்மளோட பேட்ரி டைம் இன்க்ரீஸ் ஆகும். டார்க் மோடு வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லை லைட் மோடு வச்சுக்கலாம். 5G நெட்ஒர்க்கு அது நம்ம அன்டிக்கே இருக்கணும். ஏன்னா எப்போவுமே 5G இருந்தால் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் டைம் வந்து 30 செகண்ட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். அது நம்ம எவ்வளோ டைம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு என்னென்ன வேணுன்றதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தமிழ் கீபோர்டு வேணுன்னா சூஸ் பண்ணிடலாம், இல்லை யூஸ்வல் இங்கிலீஷ் யூகேஜி போர்டு வேணால் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம டைப் பண்ணுறப்போ மட்டும் அந்த இதை மாற்றுற மாதிரி இருக்கும். தமிழ் வேணுமா இல்லை டிஃபால்ட்டுக்கு ஜீபோர்டு வேணுமான்ற மாதிரி. அபவுட் டிவைஸ் இது பார்த்தீங்கன்னா இது லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டு 14 அப்டேட் ஆகிருக்கு. ஆக்சிஜன் ஓஎஸ்ன்ற இதில் இருக்குது. இது அப்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸ் ஒன்ஸு தான் இந்த ஃபோனில் வர மாதிரி இருக்கும். வரப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும், அது ஜஸ்ட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா பேக் எண்டில் இன்ஸ்டால் ஆகிடும். அது ஆண்ட்ராய்டு 14 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இதை வந்து எந்த இஷ்யூவும் இல்லை. இது வரைக்கும் நான் ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அப்டேட் வந்தால் கூட இன்ஸ்டால் பண்ணுறேங்க. ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இருக்குது. இதுவும் ஒரு லேட்டஸ்ட்டான நல்ல ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான். இது OnePlus இது தான் இவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த விவோமார் மொபைலில் மீடியாடெக் யூஸ் பண்ணுறாங்க. இது OnePlusல ஸ்னாப்ட்ராகன் தான். இதில் RAM 8GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இதை அது நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது உள்ள அதில் ஆப்ஷனில். கேமரா ஃப்ரண்ட்டு 16 MP, பேக் வந்து 15 MP இருக்குது. 50 MPன்றதுனால பேக் கேமரா நல்லாவே இருக்கும், சூப்பர் கிளாரிட்டியாக. ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும் பேக்கோட கம்பேர் பண்ணால். செல்ஃபி அந்தளவு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காது இந்த OnePlusல மட்டும், விவோ அளவுக்கு. இது கூகுள் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன நம்ம யூஸர் எது இதில் ஐடி பாஸ்வேர்டு இருக்கோ அது எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது செட்டிங்ஸ் வேணும்னா மாற்றிக்கலாம். நம்ம கூகுள் அக்கௌண்ட்ஸில் நமக்கு வேணுன்ற மாதிரி ப்ரொஃபைல் பிக்கு, நம்மளோட எடிட் ப்ரொஃபைலில் நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக கூகுள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்துடும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பேட்ரி நல்லாவே நிற்கிது. ஒரு 1 or 2 days மாட்ரேட்டாக யூஸ் பண்ணின யூடியூப்லாம் நல்லா நிற்கிது. இதில் எந்த இஷ்யூவும் இல்லை. வெயிட்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதிகமாக இருக்க மாதிரி விவோவோட கம்பேர் பண்ணிங்கன்னா. மற்றபடி எதுவும் இஷ்யூ இல்லை அந்த மொபைலில். இதில் இன்னும் டெம்பர் கிளாஸ் வந்து இவங்க அஃபிஷியலாக விடலை OnePlusல, அவங்களோட வெப்சைட்டில் கூட இல்லை இது ஆப்பில். ஸோ இது யூவி கிளாஸ் நீங்கள் இதுக்கு போடுற மாதிரி ஐடியா இருந்தால் 6 months இல்லை 1 year ஒன்ஸ் யூவி கிளாஸ் வந்து மாற்றிடுங்க. ஏன்னா க்ளூ போட்டு பண்ணுறதுனால அது ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாயிடும். அது வந்து டிஸ்பிளேயில் கொஞ்சம் ஸ்பீக்கர்லலாம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கொடுக்குற ஸ்க்ரீன் கார்டு போட்டிங்கன்னா அது பெருசாக வந்து சேவ் பண்ணாது கீழே விழுந்தா மொபைலில். ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்குது. டெம்பர் கிளாஸ் யூவி கிளாஸுன்றது இது கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால் நீங்கள் வேணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் யூவி கிளாஸ் போட்டுருங்க. அது 1 year ஒன்ஸ் மாற்றுற மாதிரி வச்சுங்க. அப்போ கொஞ்சம் வந்து மொபைலுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், டிஸ்பிளேக்கு சேஃப்டியாக இருக்கும். 300 இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 வரைக்கும் கூட இருக்குது. நல்ல குவாலிட்டியானது. லோக்கல் ஷாப்லேயே கூட போட்டுருங்க, பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க.
இந்த அவுட்லைனில் மட்டும் லைட்டாக பபுள் வர சான்சஸ் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் நீங்கள் வாங்கலான்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு இந்த 40Kக்கு இது ஒரு நல்ல ஒரு வர்த்தான மொபைல் தான். இது நிறைய இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆஃபரில் கொடுத்தாங்கன்னா இது பில்லியன் டே ஆஃபர் அந்த மாதிரி இன்னும் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும். இப்போ 12 ஹவரும் வந்துடுச்சு. 12 ஹவரோட கம்பேர் பண்ணிங்கன்னா 11 ஹவர் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது எல்லாத்துலேயுமே. இது வந்து பார்த்திங்கன்னா சோனிக் பிளாக்ன்ற மாடல். ஸோ உங்களுக்கு எல்லாமே இது ஓகேவாக இருந்தால் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. அதனால் இதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாடல் தான் இது. ஏன்னா டவுட் இருந்தால் பிங் பண்ணுங்கள்.